இது நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி விஜயை நினச்சி இவ்வளோ மிஸ் பண்ணுறதை பார்க்குறக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஸோ எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணணும், இவ்வளோ மிஸ் பண்ணணும்? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை விஜய்கிட்ட மட்டும் சொன்னால் போதும், அவர் அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார், அவ்வளோ தலையில் தூக்கி வச்சு ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க, சீக்கிரமாக விஜய் காவேரி ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யமுனா வழக்கம் போல் நிவின் கிட்ட வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு சுத்தமாக நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ தான் நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கீங்க, பாசமாக நடந்துக்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, அங்கே காவேரியை காட்டு நீங்கள் அவ்வளோ வந்துட்டு அக்கறையாக நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது என் வயிறெல்லாம் எரிஞ்சுது. என்கிட்ட கூட நீங்கள் இவ்வளோ அக்கறையாக இருந்தது கிடையாது. அப்படி நான் என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணேன்? அவங்க உண்மையாக லவ் பண்ணது, உங்களை ரியலாக வந்துட்டு பாசம் வச்சுருக்கிறது என் தப்பா? ஏங்க என்னோட எமோஷனை மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? காவேரி அக்கா மேலே அவ்வளோ அக்கறையாகவும் அன்பாகவும் இருந்தீங்கல்ல, அவள் குடம் தூக்க போகும்போது, தண்ணி தூக்க போகும்போது பின்னாடியே ஓடி போய் நான் தூக்குறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எவ்வளவோ நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன், உங்கள் அம்மா கிட்டே எவ்வளோலாம் திட்டு வாங்கிட்டுருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு என் பற்றின அக்கறை உங்களுக்கு சுத்தமாகவே இருந்தது கிடையாதுல்ல. ஏங்க அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்ன மாதிரி கேட்க, நிவின்க்கு உடனே டென்ஷன் ஆயிரும். திரும்பி நீ வந்து பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? தயவு செய்து யமுனா இந்த விஷயத்தை இதோடு விட்டுட்டு போயிட்டு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் காவேரி கிட்ட அப்படிலாம் பேசுனதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்ன மாதிரி வாய் தவறி சொல்ல, என்னது பெரிய காரணம் இருக்கா? என்னங்க சொல்கிறீங்க? திருப்பி வந்துட்டு ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? ஏதாவது சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் போட்டது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய உண்மை போய் எல்லாருக்கிட்டே சொல்லி இப்போ தான் அக்கா நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்கா. இப்போ பத்தாத குறைக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு வேற சொல்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை தான் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. தயவு செய்து என்னங்கிறது சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க. அக்கா இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ன மாதிரி சொல்ல, உன் அக்கா நிம்மதியாக இருக்காளா? என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காவேரியை வந்து விஜய்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்து அங்கே தனியாக வச்சுட்ருக்கிறதும், விஜய் அங்கே தவிச்சிட்ருக்கிறதும் பார்த்தா உனக்கு ஜாலியாக சந்தோஷமாக அவங்க 2 பேர் இருக்காங்கன்னு தோணிதா? கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேசு யமுனா. நீ கொஞ்சம் கூட மெச்சூர்டாக இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல. எப்படி தான் நீ என்னை மேரேஜ் பண்ணி எப்படி தான் சந்தோஷமாக இருக்க போறியோ எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, அதான் மேரேஜ் பண்ணிட்டல்ல, ஆனால் சந்தோஷமாக தான் என்னால் இருக்க முடியல. ஏன்னா நீங்கள் காவேரின்னு எப்போ பார்த்தாலும் இருக்கிறதுனால தான் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பாண்டையும் வந்து வரமாட்டேங்குது. நம்ம 2 பேர்த்துக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும் நிவின், ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்கள், ஏன் காவேரி காட்டு நீங்கள் அப்படிலாம் கேர் பண்ணி நடந்துக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்கள். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் யார்கிட்டையும் சத்தியமாக சொல்ல மாட்டேன். போன தடவை மாதிரி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் அம்மா வீட்டில் பிரச்சனை பண்ணிடுவேன்லாம் நினைக்காதீங்க. இப்போ தான் நம்ம 2 பேத்துக்குள்ளே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுல்ல. ஸோ நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். தயவு செய்து சொல்லுங்கள் ப்ளீஸ் நிவின் சொல்லி கெஞ்ச, உடனே நிவின் ஓகே இவகிட்ட தான் நம்ம எதுவும் மறைக்கிறது இல்லை இப்போல்லாம். இப்போ இவ்வளோ கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, எல்லாரை பற்றி அக்கறையோடு நடந்துக்கிறா. அட்லீஸ்ட் இவகிட்டையாவது சொல்லுவோம். அவள் குடும்பத்தில் வந்து காவேரியை பற்றின ஒரு விஷயத்த அவள் தங்கச்சியாக இவளாவது தெரிஞ்சுக்கிட்டும். அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் இவளோட கேரிங்காவது அவளுக்கு போய் கிடச்சிதுன்னா காவேரிக்கு அது கூட ஒரு ப்ளஸ் தானே. காவேரி அதை நினச்சாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவாள்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா யமுனா? காவேரி எல்லாரும் வந்துட்டு வேலை வாங்குறீங்க, காவேரி வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. கங்காக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் எப்படி அவங்கள கவனிச்சுக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல. கங்காவுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனது காவேரி தான். காவேரி வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னங்க சொல்கிறீங்க? காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இல்லை, அவங்க 2 பேத்துக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்லை, கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சு அக்கா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே. அப்படி தானே விஜய் அவங்களுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு. அதனால தானே அம்மாவும் அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது யாருக்கு, விஜய்க்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, விஜய்க்கு கூட அந்த விஷயம் தெரியாது. ஒரு நாள் நான் சடனாக காவேரி கோவிலில் பார்க்கும்போது தான் வந்து அங்கே மயக்கம் போட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போ தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு காவேரி கிட்டே கேட்கும்போது, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால தான் வந்து வாமிட்டு மயக்கம்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் பிஃபோராக தான் தெரியும். காவேரி எப்படி நொந்து போயிருக்கா தெரியுமா? யாரோட கேரிங்கும் கிடைக்காம, விஜய்கிட்டையும் அதை சொல்ல முடியாமல், விஜய்கிட்ட சொல்லணும்னு அப்ரோச் பண்ணப்போ கரெக்டாக வந்துட்டு வெனிலாவோட ப்ராப்ளம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுக்கு. அந்த பொண்ணு அங்கே ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு விஜயை கல்யாணம் பண்ணி ஆகணும், விஜய் தான் எல்லாம்ங்கிற மாதிரி சூசைட் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காமா. ஸோ இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வயிற்றில் குழந்தையும் வச்சுக்கிட்டு காவேரி படுற கஷ்டத்தை நீ ஒரு தங்கச்சியாக நீயாவது புரிஞ்சுக்கோ. தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத யமுனா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
என் மேலே உனக்கு உண்மையாலுமே அன்பு இருக்குது, என் மேலே உண்மையாலுமே உனக்கு லவ் இருக்குன்னா இந்த விஷயத்த நான் சொல்கிற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த என்னை நம்பி சொல்லியிருக்கா. ஸோ காவேரியாக வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும். மோரோவர் விஜய்கிட்ட அவள் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றா. ஸோ என்கிட்ட தெரிஞ்சதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உண்மையாலுமே நீங்கள் காவேரி அக்காவை கோயிலில் பார்த்தீங்களா? அவங்க மயக்கம் போட்டிருக்கும்போது சடனாக நீங்கள் அங்கே போகும்போது தான் பார்த்தீங்களா, இல்லை காவேரி அக்காவா உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தான் நீ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டே, நீ மற்றவங்கள பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிற, நல்லவளாக மாறிட்டுருக்கேன்னு நினச்சி உன்னையும் ஒரு ஆளாக மதித்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நீயும் பழைய குருடி கதவை தொடடிங்கிற மாதிரி சந்தேக பேர் வழியில் சந்தேகமாக பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்போ கூட உன் அக்காவை நினச்சி உனக்கு சந்தோஷமாக வரலையா? இப்போ கூட காவேரி நினச்சி நீ சந்தோஷப்படாமல் என்ன கேள்வி கேட்டுட்ருக்க யமுனா அப்படின்ன மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச, உடனே யமுனா சே சாரிங்க நான் அப்படி மீன் பண்ணவே இல்லைங்க. காவேரி அக்காவை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவள் இப்போ கூட வந்துட்டு விஜய் மாமா கூட போயிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தானா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அவளை பற்றிலாம் நான் என்றைக்குமே தப்பாகவும் இல்லை கேவலமாகவும் நினச்சதும் கிடையாது. இப்போ கூட நான் அவள் பண்ணியிருக்கிறது கூட நல்லதுக்குன்னு தான் நினச்சிட்ருக்கேன். விஜய் மாமா அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் கூட வாழக்கூடாது அப்படின்னு நினச்சது அவள் நல்லதுக்காகவே தவிர அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நான் இன்றைக்குமே நினச்சது கிடையாது. காவேரி அக்கா வயிற்றில் குழந்தை வளர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. காவேரி அக்கா எவ்வளவோ எல்லாத்துக்காகவும் கஷ்டப்பட்டிருக்கா. ஏன் நமக்காக கூட நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்காக கூட அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவளுக்கு நன்றி இல்லாமல் இருப்பேனா? நான் காவேரி அக்காவுக்கு எப்போவுமே நன்றி கடனோடு இருப்பேன். அவள் நல்லா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். உடனே நான் காவேரி அக்காட்ட பேசி ஆகணுங்க. அட்லீஸ்ட் நான் விஷாவது பண்ணி ஆகணும். இப்போவே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா காவேரி அப்படின்ன மாதிரி கேட்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல யமுனா, நம்ம மூலயமா யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அதுவாக தெரியட்டும். அதுவாக தெரியும் போது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாரும் காவேரி நினச்சி சந்தோஷப்படுவாங்க, கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம மூலயமா மற்றவங்களுக்கு தெரியறதுக்கும் காவேரி விஜய் மூலயமா மற்றவங்களுக்கு தெரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது யமுனா, ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் கரெக்டு தாங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு நான் சும்மாவது அந்த பக்கமாக போகும்போது காவேரி அக்காவை பார்த்து ஒரு ஹக்காவது பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் சித்தியாக போகிறேன். 2 குழந்தைங்க நம்ம வீட்டில் மாற்றி மாற்றி வர போகிறாங்க. காவேரி அக்காவோட குழந்தை, கங்காக்காவோட குழந்தைன்னு எனக்கு எவ்வளோ சித்தி நான் ஆகிட்டேன். எத்தனை பேத்துக்கு நான் சித்தியாக போகிறேனோ தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி யமுனா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மாமி சொன்னதை நினச்சி விஜய் அப்படியே ட்ரீமில் மதந்துட்டு இருப்பார். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. காவேரி இதை சொல்ல தான் என்னை வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தா, ஹக் பண்ண சொன்னா. இதெல்லாம் புரிஞ்சுக்காம மட சாம்பிராணி மாதிரி இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேனே. இந்த வெண்ணிலா பண்ண வேலை அத்தனையும் அன்றைக்கே நான் காவேரியை போய் மீட் பண்ணியிருந்தேன். அவள் வயிற்றில் குழந்தை வளர்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவளை அப்படியே தூக்கி கொண்டாடி இருந்திருப்பேன். என் பொண்டாட்டி வயிற்றில் என் குழந்தை வளர்றதுங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவமான விஷயம். எல்லாரும் ஆச்சா போச்சான்னு 1008 சொல்லி விஜயும் காவேரியும் திட்டும்போது இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியலையா? நானும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி தான் என் பையனோ என் பிள்ளையோ வரப்போகிறாங்க. கண்டிப்பாக பொண்ணாக தான் இருக்கணும். குட்டி காவேரி வந்தால் எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். காவேரி ஒரு பக்கம் கொஞ்சம், என் பாப்பாவை ஒரு பக்கம் கொஞ்சம்னு என் லைஃபே வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கர ட்ரீமில் இருப்பார். கரெக்டாக வந்துட்டு காலையில் போனதுமே மாமி முன்னாடியே வீட்டு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. மாமி உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. விஜய் எங்கடா விஜய் அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்க? அதுவும் நேராக வந்துட்டு உன் வீட்டுக்கு போகாமல் காவேரி வீட்டை நோக்கி போயிட்டுருக்க, என்ன எல்லாம் உனக்கு மறந்துருச்சா? அவங்க கூட சண்டை போட்டதெல்லாம் சமாதானம் ஆகிட்டியா? இந்த மாமியை கூட மதிக்காமல் அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மாமி நீங்கள் வேறு, நீங்கள் நேற்று தானே ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கீங்க, அவங்க வீட்டில் குழந்தை வரப்போகுதுன்னு. அதுக்காக தான் மம்மி அவசரமாக நான் காவேரியை பார்க்க போயிட்டுருக்கேன். காவேரியை பார்த்து நான் சந்தோஷப்படணும்ல, காவேரியை தூக்கி வச்சு நான் கொண்டாட வேண்டாமா? என் பொண்டாட்டி மாசமாக இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஊரே அமர்க்கலமாகிற மாதிரி நான் என்னென்ன சேட்டை பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமி உடனே சிரிப்பாங்க. கெக்கப்பக்கன்னு மாமி சிரிக்கிறத பார்த்துட்டு, என்ன மாமி ஏன் இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க? நான் சொன்னது என்ன தப்பா? இல்லை நான் சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஏன் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு பெரிய விஷயந்தான் மாமி, உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட லூசு பயலே, காவேரி எங்கடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அவள் அக்கா கங்கா தாண்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ தாண்டா நான் எனக்கு தெரியுது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லை, 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேற நீ ஆசைப்பட்டுட்ருக்கியா? அப்போ உங்களுக்குள்ள ஏதோ இருக்குது. காவேரி அன்னைக்கு என்கிட்ட கோவப்பட்டதில் எந்த தப்பும் கிடையாது. என் புருஷன் அவர், இனிமேல் என் புருஷன் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அவள் என் மேலே அவ்வளோ கோவப்பட்டதுக்கு இதெல்லாம் தான் காரணமா? இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஏன்டா 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க லூசுங்களா? தயவு செய்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ பாருங்கள். கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, காவேரி கிடையாது. நீ கங்காவுக்கும் போய் விஷ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் போய் காவேரியும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு மாதிரி சொல்ல, என்ன மாமி சொல்கிறீங்க? நானே ஆசாசியாக ஓடி வந்தேன் என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. இப்படி வந்துட்டு பிளேட்டை திருப்பி போட்டிங்களே மாமி, சொல்லும் போதே தெளிவாக சொல்ல மாட்டிங்களா? என் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லை கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு?
நீங்கள் பாட்டுக்கு மொட்டையாக குழந்தை வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா மம்மி அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமி உடனே சொல்லுவாங்க, உன் ஆசை கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நிறைவேறதாண்டா போகுது. நானும் அதை பார்க்க தான் போகிறேன். நீயும் காவேரியும் சேர்ந்து நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டு இதே அப்பார்ட்மெண்ட்டில் இதே வீட்டில் கூட நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். நாங்களும் சந்தோஷமாக தான் இருப்போம். அதை பார்த்து நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் விஜய். நீயும் நல்லவன், காவேரியும் நல்ல பொண்ணு. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் எல்லாமே நல்லபடியாக அந்த கடவுள் அருளால் கிடைக்க தான் போகுது. இந்த மாமியும் உனக்காக சாமி கும்பிட்டுக்கிறேன் சரியா? இப்போ போய் நீ கங்காவை பார்த்து வேணா விஷ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, போங்க மாமி, நான் இப்போ எதுக்கு போய் விஷ் பண்ணட்டும்? அதை காவேரியே அப்படியே கால் பண்ணி சொல்லுவாள். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போய் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, போங்க மாமின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க ரூம்க்கே திரும்பி போயிடுவார்.